திறமை இருந்தும் நீ தோற்பது ஏன்? மிக பெரிய வெற்றியை தன் தாய் நாட்டிற்கு கொண்டு வந்தான் விஜயன். ஆனால் அந்த வெற்றியில் மன்னன் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை. ஆந்திரத்தின் விரிந்த ராஜ்யத்தை ஆண்ட மகேந்திரன் என்ற அரசரிடம் விஜயன், துஷ்யன் என்ற 2 திறமையான படைத்தளபதிகள் இருந்தனர். மன்னர் பெரிய பரப்பளவை கொண்ட வடக்கு பகுதி அரசர்களை வென்று வருமாறு விஜயனை அனுப்பினார். சிறிய பரப்பளவை கொண்ட கிழக்கு பகுதிக்கு துஷ்யனை அனுப்பினார். இருவரும் தங்கள் திறமையால் மாபெரும் வெற்றி பெற்று திரும்பினர். மக்கள் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு அளித்தனர். இந்த போரில் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று கேட்டபோது விஜயன் தன் யுத்திகள், புத்திசாலித்தனம், வீரத்தை விரிவாக விவரித்தான். அதை கேட்ட மக்கள் மெய் சிலித்து விஜயன் வாழ்க, விஜயன் வாழ்க என்று முழங்கினர். அதே கேள்வி துஷ்யனிடம் சென்றது. அவன் அமைதியாக, இது என் வெற்றி அல்ல, மன்னரின் வழிகாட்டுதலால் கிடைத்த வெற்றி என்றான். மன்னன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் மனதில் அமைதி இல்லை. சில நாட்களில் விஜயனின் பதவி பறிக்கப்பட்டது. காரணம் புரியாமல் அவன் வேதனையில் நின்றான். ஆனால் துஷ்யனுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு மன்னனின் முக்கிய ஆலோசகராக உயர்ந்த பதவி அளிக்கப்பட்டது. விஜயன் தனது திறமை, புத்தி கூர்மை, வீரத்தை மக்கள் முன் வெளிப்படுத்தியதால் அவன் பெயரும் புகழும் உயர்ந்தது. அதே புகழ் மன்னனின் மனதில் பயம் மற்றும் பாதுகாப்பின்மையை உருவாக்கியது. அதுவே அவன் வீழ்ச்சிக்கு காரணமானது. ஆனால் துஷ்யன் வெற்றியை மன்னனுக்கே அர்ப்பணித்ததால் மன்னன் மனதில் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வு உண்டானது. அதுவே அவன் உயர்வாகியது. இந்த கதை விளக்கும் கருத்து த 48 லாஸ் ஆஃப் பவர் நூலில் வரும் முதல் சட்டம். திறமை தோல்வி அடையாது, ஆனால் மனித மனதை புரியாதவன் அமைதியாக தோற்கடிக்கப்படுவான். திறமை மட்டும் போதாது, மனித மனதை புரிந்தவன்தான் உயர்வான். நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். உன் மேலாளரை விட அதிகமாக ஜொலிக்காதே.